குட் ஈவினிங். இன்றைக்கு நாங்கள் கேப்கட் மாஸ்டரி கோர்ஸ்ட டே 5. நாங்கள் போன கிளாஸ்ல எல்லாம் கேப்கட்ல உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கேப்கட்ல இருக்கிற ஸ்பீட் இந்த ஆப்ஷனை வச்சு நாங்கள் என்னென்ன மாதிரி எங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பேசிக்காக கேப்கட்ல ஸ்பீட் இந்த ஆப்ஷனை வச்சு நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பேசிக்காக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற கூட்டுற எப்படி குறைக்கிறது, ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது, ஸ்லோ பண்ணுறது, இப்படி பல பேசிக்கான விஷயங்களை நான் இதுக்கு முன்னுக்கு பார்த்த கிளாஸஸில் பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த ஸ்பீட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி எங்களோட வீடியோஸை எங்களோட ரீல்ஸை எப்படி நல்ல அட்ராக்டிவாக செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் கேப்கட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம், இம்போர்ட் பண்ணிக்கொள்வோம். வீடியோஸை நாங்கள் கேப்கட்டில் இம்போர்ட் பண்ண பிறகு இதில் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி நான் இதில் எங்களோட டைம் லைனுக்கு நாங்கள் ஆட் பண்ணுவோம். இந்த டைம் லைனில் நான் வீடியோ ஒன்று ஆட் பண்ணால் எனக்கு அந்த வீடியோ ஆட் ஆகிருக்குது. இப்போ இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ வந்து ஒரு கார் ஒன்று ஷூட் வீடியோ உண்டு, ரைட்? இப்போ இந்த ஷூட் வீடியோவில் வார இந்த வீடியோவையும் இப்போ இதே கார் வீடியோவை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ணி சரி, இப்போ இந்த கார் வீடியோவை பாருங்க. இந்த கார் வீடியோவில் நாங்கள் இந்த ஸ்பீட், இதில் இந்த ஸ்பீடுன்னு இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பீடுன்னு இந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணி இதில் பார்த்தால் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அது ஸ்பீடை எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலும் கூட்டலும், ரைட்? அப்போ ஸ்பீடை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட்டினால் அல்லது ஸ்பீடை அதிகரித்தா என்ன செய்யும் சொன்னால் அந்த வீடியோ வந்து குயிக்காக ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளே ஆனதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். அப்போ இந்த வீடியோ வந்து ஸ்பீடாக ப்ளே ஆகும் இந்த ஆப்ஷனை கொடுத்தால், ரைட்? அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்லோவாக ப்ளே ஆக வைக்கலாம், ரைட்? அப்போ இந்த ஸ்பீடை வந்து நாங்கள் நல்லா குறைச்சால் டிஃபால்ட்டாக வந்து இந்த 1x இருக்கும். இதை நாங்கள் ஸ்பீடை குறைச்சால் அது ஸ்லோ மோஷனுக்கு வரும். அப்போ இந்த ஸ்லோ மோஷனை நான் கிளிக் பண்ணால் இது ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்தால் எங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷன் வந்து ஸ்மூத்தாக அந்த ஸ்லோ மோஷன் ஒர்க் பண்ணாது. அது இடையில அந்த வீடியோ பிரேக் ஆகி உடஞ்சி வார மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த ஸ்லோ மோஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி எங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ப்ளே ஆகும். இதில் ப்ராசஸ் ஆகி கொண்டிருக்குது. அப்போ இது ப்ராசஸ் ஆகி முடிஞ்சோடனே இதை எப்படி வான்னு நாங்கள் பார்ப்போம், ரைட்? அப்போ இதில் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஒரு வீடியோவை ஸ்பீட் பண்ணுறது எப்படி அல்லது ஒரு வீடியோவை ஸ்லோ பண்ணுற எப்படி சொல்லி நாங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸ்லோவாக தான் அது ப்ராசஸ் ஆகுது, ரைட்? அப்போ அதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் கேர்வ் ஒன்று இருக்குது. இந்த கேர்வ் இந்த ஆப்ஷனில் எப்படி இந்த ஸ்பீட் எல்லாம் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று செய்யறது இன்றைக்கு பார்ப்போம், ரைட்? அப்போ இதுக்கு இந்த கேர்வ்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதில் பாருங்க ஒவ்வொரு ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறது, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிற கூடுறது அல்லது ஸ்பீட் குறைகிறதெல்லாம் இந்த இப்போ இது தான் இந்த பாரு இந்த கேர்வ்ல இப்படி கேர்வ் வந்துருக்குது. அப்போ ஸ்பீட் கூடி அதை குறைஞ்சி திரும்பி நார்மலாக வர, ரைட்? ஸ்பீட் கூடி திருப்பி நல்லா குறைஞ்சி திருப்பி கூடி திருப்பி நார்மலாக வர, இப்படி ஒவ்வொரு
மாதிரி அந்த எஃபெக்ட்கள் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்குது. அல்லது இந்த எஃபெக்ட்கள் எங்களுக்கு தேவைன்னால் இதை மாதிரி யூஸ் பண்ணலாம், ரைட்? அல்லது இந்த கஸ்டம்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பீட் கூடணும், எந்த இடத்துல ஸ்பீட் குறையணும்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கஸ்டம்னால் எங்களுக்கு தேவையான மாதிரி நான் செஞ்சு கொள்றேன், ரைட்? அப்ப இதை நாங்க இந்த கஸ்டம்டு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணால், இந்த கஸ்டம்டு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணால் இதுல எங்களுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டணும் எங்களுக்கு இந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, ரைட்? இதுல இருந்து பாருங்க ஒரு ஜாயின் பண்ற ஆப்ஷன் ஒன்று மாதிரி இருக்குது, ஒரு ஜாயிண்ட் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, ரைட்? இப்படி 2 3 ஜாயின் பண்ற பாயிண்ட் மாதிரி இருக்குது, ரைட்? எங்களுக்கு இந்த இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இந்த ஜாயின் பண்ற இடங்கள்ல எங்களுக்கு இந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரைட்? இந்த ஸ்பீடை கூட்டுறது, ரைட்? இந்த ஜாயின்ல வச்சு எடுத்தால் அந்த ஜாயிண்ட்ல எங்களுக்கு ஸ்பீடை குறைக்கிறது, ரைட்? இந்த ஆப்ஷன்லாம் செஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு இன்னொரு இடத்துல புதுசா இப்ப இதுல 1 2 3 பாயிண்ட் இருக்குது. எங்களுக்கு இன்னொரு இடத்துல அந்த ஸ்பீடை கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த லைனை இடத்துல மவுஸ்ல நீ கிளிக் பண்ணால் அந்த இடத்துல அந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு லைன் காட்டும். அந்த லைன் வந்த பிறகு இதுல பிளஸ் ஐக்கன் ஒன்று காட்டும், ரைட்? இதுல பிளஸ் ஐக்கன் ஒன்று காட்டும். அந்த பிளஸ் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணால் இப்ப இதுல புதுசா ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் ஆகிருக்குது. ஆல்ரெடி 3 பாயிண்ட் இருந்த இப்ப புதுசா ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் ஆகிருக்குது, ரைட்? அப்ப இந்த பாயிண்ட் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த வீடியோ நாங்க கம்பேர் பண்ணி காட்டுறோம், அப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இதுதான் நாங்க அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண வீடியோ. அதே வீடியோவை நாங்க திருப்பி எடுத்து ஆட் பண்றோம், ரைட்? இது ரெண்டும் ஒரே வீடியோ பாருங்க, ஒரே இதுல சைஸஸ் ஆக்குறோம், இதே பக்கத்துல ஆட் பண்றோம். பாருங்க, ரெண்டுமே ஒரே வீடியோ, ஆனா இந்த 2வது வீடியோவுக்கு நாங்க இந்த ஸ்பீட் கூட்டுறது குறைக்கிற அந்த இதை ஆட் பண்ணிருக்கிறோம். 1வது வீடியோவுக்கு ஒண்ணுமே அப்படி ஆட் பண்ணல. இப்ப இந்த 2 வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ரைட், 2 முறை வீடியோ, ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே ஆகி முடிஞ்சு செகண்ட் வீடியோ இன்னும் ப்ளே ஆகி முடியலன்னு சொன்னால் அந்த டைமிங் ஸ்பீடை நான் கூட்டக்குள்ள அந்த டைம் வந்து கூடி குறையும், ரைட்? ஆனா அந்த வீடியோ ரெண்டும் ஸ்டார்ட் பண்றது ஒரே மாதிரி பாருங்க, ஒரே மாதிரி அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஆனா 2வது வீடியோ ஸ்பீட் கூடுது, ஸ்பீட் கூடுறதால அது குயிக்கா ப்ளே ஆகி முடியுது. 1வது வீடியோ ஸ்பீட் ஒன்றும் சேஞ்ச் ஆகாம அதே மாதிரி இருக்குது, ரைட்? இதுதான் அந்த டிஃப்ரெண்ட். நான் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணால் வர டிஃப்ரெண்ட், ரைட்? அப்ப இதை மாதிரி நாங்க ஆட் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம், கார் வீடியோஸ் பார்த்திருப்போம், அல்லது ப்ராடக்ட் வீடியோஸ் பார்த்திருப்போம். இதை மாதிரி ரீட்ஸ்ல நான் நிறைய பார்த்திருப்பேன். இப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி கூடி குறைஞ்சி வர மாதிரி நிறைய எஃபெக்டுகள் போட்டு வீடியோஸ் எங்களுக்கு நாங்கள் எங்களோட ரீட்ஸுகளுக்கு அல்லது வீடியோ போஸ்டர்களுக்கு செஞ்சு போட்டுருக்கு. இதை மாதிரி எங்களுக்கு ஆப்ஷனலாக யூஸ் பண்ணி கொள்ளலாம், ரைட்? இப்போ இந்த 2வது வீடியோவை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இதுல நாங்க ஃபர்ஸ்ட் கெட் பண்ண வீடியோவுக்கும் இப்போ நாங்க அந்த ஸ்பீட் இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், ஒவ்வொரு வீடியோவுக்கும் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு எஃபெக்டிவா வீடியோ நாங்கள் சரியா ஃப்ரேமுக்கு செட் பண்ணி கொள்வோம். செட் பண்ணிட்டு இப்போ இதில் பாருங்க, ஸ்பீடுக்கு வந்து இந்த கேர்வுக்கு கிளிக் பண்ணால் எங்களுக்கு இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் காட்டுது, ரைட்? அப்போ எந்த இடத்துல அந்த வீடியோ ஸ்பீட் ஆகணும்,
எந்த இடத்துல ஸ்லோ ஆகும்னு சொல்லி அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள எங்களை விளங்கு இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு எஃபெக்டை போட்டால் நல்லா, இந்த இடத்துல ஸ்பீட் பண்ணால் நல்லா, இந்த இடத்துல ஸ்லோ பண்ணால் நல்லான்னு சொல்லி எங்களை வீடியோ பார்க்கக்குள்ள விளங்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். அது பிறகு நான் இன்னொரு வீடியோ ஒன்று எட் பண்ணுறோம். இன்னொரு வீடியோ எட் பண்ணி இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறோம். இந்த வீடியோ இப்படி ப்ளே ஆகுது. அப்போ அந்த வீடியோவுக்கு திருப்பி ஸ்பீடை நாங்கள் செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கிற இதில் டிஃபால்ட்டாக தந்திருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒன்று நாங்கள் ஸ்பீடில் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அப்போ இந்த வீடியோ பாருங்க. அப்போ இப்படி ஸ்லோவாகி ஸ்பீடாகி வார அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அதில் 3வது வீடியோ நான் திருப்பி எட் பண்ணுறோம். எட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்க்குறோம். வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்போ நாங்கள் இந்த டைம் இதெல்லாம் மார்க் பண்ணி கொள்ளையிலும். ரைட். இந்த மார்க்கரை கொடுத்து எந்த இடத்துல நாங்கள் ஸ்பீட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு மார்க் பண்ணி கொள்ளையிலும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடுக்கு வந்து இந்த கஸ்டம் ஆப்ஷனுக்கு வந்தால் இந்த நாங்கள் பண்ண மார்க்லாம் எங்களுக்கு காட்டுது. ரைட். இதில் நாங்கள் மார்க் பண்ண இடங்கள் காட்டுது. அந்த இடங்கள்ல எங்களுக்கு ஸ்பீடை கூட்டணும் குறைக்கணுன்றதை எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதுல ஒரு பாயிண்ட் காட்டுது. அப்ப இந்த பாயிண்ட் நாங்க வச்சோன்னே இந்த ஸ்பீட்ல இந்த லைன் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருக்குது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறோம்னு சொன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றோம். அதாவது இதுல பாருங்க ஒவ்வொரு ஃபிளாஷ் அவுட் ஃபிளாஷ் இன், அதாவது ஸ்பீட் கூடி குறைய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எட் பண்ணி பாருங்க அது எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி. அப்ப ஸ்பீட் வந்து கூடிட்டு குறையிறது அல்லது ஒரே ரேஞ்ச்ல வந்துட்டு குறையிற அல்லது கூடி வந்துட்டு நார்மலான ஸ்பீடுக்கு வர இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க என்னென்ன இடத்துல எப்படி அந்த ஸ்பீட் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்றதை வச்சுதான் அந்த ஆப்ஷன் அவங்களுக்கும் சரியான முறையில அப்ளை பண்ணி கொள்ளலாம். ரைட். இதை நாங்கள் எட் பண்ணிருக்கிறோம். எட் பண்ணிட்டு இப்போ இதுல பாருங்க இந்த வீடியோ ஸ்லோவா வந்துட்டு திரும்பி ஸ்பீட் ஆகி திருப்பி ஸ்லோ ஆகிட்டு ஸ்லோவானா ஆல்ரெடி இருந்ததை விட இன்னும் ஸ்லோ ஆகிட்டு திருப்பி நார்மலான ரேஞ்சுக்கு வருவது. ரைட். இது கிளியரா இது இப்படித்தான் இந்த ஸ்பீடுகள் எட் பண்ற. இதுல நீங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் எங்க ஸ்பீட் கூடணும் எங்க ஸ்பீட் குறையணும்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணி கொண்டு அந்த இடங்கள்ல உங்களுடைய ஸ்பீடை கூட்டி குறைச்சி அந்த வீடியோவை சரியா செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்போ நாங்க இன்னொரு வீடியோ எட் பண்ணுவோம். 4வது வீடியோ எட் பண்ணுவோம். எட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து திருப்பி ஸ்பீடுக்கு போய்த்து இந்த ஸ்பீட்லக்கு இந்த ஆப்ஷனுக்கு போய்த்து இந்த கஸ்டம்ல நாங்கள் ஹீரோ இதை செலக்ட் பண்றோம். அப்ப இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்க இப்போ திடீர்னு ஸ்லோ ஆகி ஸ்பீட் ஆகி இந்த இந்த எஃபெக்டுகள் எட் ஆகி வரக்குள்ள அந்த வீடியோ பார்க்கறதுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இது சரியான அந்த டைமிங்ல அந்த எஃபெக்டை நாங்கள் எட் பண்ணணும். அதுதான் இதில் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வீடியோ நான் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த இடத்துல ஸ்பீட் கூட்டினா நல்லா, இந்த இடத்துல ஸ்லோ பண்ண நல்லா, ரைட் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இதை 2-3 வீடியோ நீங்கள் செஞ்சு பாருங்க. அப்போ அப்படி செஞ்சு பார்க்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு இது சரியான முறையில் ப்ராக்டிஸ் ஆகும். ரைட். அப்போ இதில் நீங்கள் எந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ போடணும், போட்டுட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் எந்த இடத்துல ஸ்பீடை கூட்டணும் எந்த இடத்துல ஸ்பீடை குறைக்கணும்னு சொல்லி அதை டிசைட் பண்ணிட்டு அதை மார்க் பண்ணி கொள்ளணும். மார்க் பண்ணிட்டு
இந்த இதை செலக்ட் பண்ணி அந்த ஸ்பீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸ்லோ ஆக்குற இடத்துல உங்களுக்கு ஸ்மூத்தா அது வரும்னு சொன்னால் நீங்க இந்த ஸ்மூத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதாவது இடையில அந்த வீடியோ பிரேக் ஆகி வர மாதிரி இல்லாம ஸ்மூத்தா அந்த எஃபெக்ட் வந்து எட் ஆகி வரும். அப்ப அந்த வீடியோ வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா நல்லா இருக்கும். அப்ப நீங்க ஸ்லோ பண்ற இடங்கள்ல ஸ்மூத் ஸ்லோ மோஷனை எட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இப்ப இதுல இந்த வீடியோன்னு செய்யும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த சரியா பிளான் பண்ணிக்கொண்டு அந்த எஃபெக்ட்ல ஆட் பண்ணி இந்த வீடியோ செய்யணும். ரைட். அப்ப இதுல நீங்க ஸ்பீட் கூட்டுற இடத்துல இப்ப நாங்க ஒரு கார் வீடியோன்றதால இப்ப இதுக்கு நாங்க ஆடியோ ஆட் பண்றோம். ரைட். ஆடியோ ஆட் பண்றோம். இப்ப இந்த சவுண்ட் எப்படின்னு சொன்னால் வாகனம் ஒன்று போற மாதிரி ரைட் சவுண்ட்களை ஆட் பண்ணால்தான் அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். நாங்க இதுல இதுல சவுண்ட் எஃபெக்ட்கள் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ல போயிட்டு நாங்க சவுண்ட் எஃபெக்ட்களை சர்ச் பண்ணி அந்த ஸ்பீட் கூட்டுற இடத்துல அல்லது குறையிற இடத்துல பொருத்தமான சவுண்ட் எஃபெக்ட்களை ஆட் பண்ணி அப்ப இதுல நான் பார்த்து 2 3 சவுண்ட் எஃபெக்ட்கள் செட் பண்ணிருக்கிறோம். அப்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து சரியா நாங்க அந்த வீடியோ பிளே ஆகிற இடத்துல சரியான முறையில நாங்க ஆட் பண்ணி கொள்ளணும். ரைட். இதை நான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். இதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொன்னா உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டியான ஒரு வீடியோ வரும். ரைட். இப்ப இது இந்த ஸ்பீட் ஆட் பண்ணி செய்யற அந்த ஆப்ஷன் அந்த நீங்க இதோட சேர்த்து நாங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ண விஷயங்கள் இருக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட்டான வீடியோன்னா சிறந்த முறையில செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்ப இதுல எங்களுக்கு மத்த இதெல்லாம் ஆட் பண்ணி இதுல எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல எஃபெக்ட் ஆட் பண்ணி டிரான்சிஷன் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல டிரான்சிஷன் ஆட் பண்ணி ரைட். அடுத்தது ஃபில்டர் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபில்டர் ஆட் பண்ணி எங்களுக்கு இந்த வீடியோஸை சிறந்த முறையில் செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்போ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒன்று தான் உங்களுக்கு ஸ்பீடுன்னு இந்த ஆப்ஷனில் போயிட்டு இல்லை கேர்வ்ஸ்ன்றிக்கு அந்த ஆப்ஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கேர்வ்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறன்னு சொல்லி இதை உங்களுக்கு வெஹிக்கிள் கார் வீடியோக்கு மட்டும் இல்லை பல வீடியோக்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளலாம். உதாரணமா
நீங்க இதுல உங்களோட ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் வீடியோவில் ஸ்பீட் கூடிஸ் அதாவது ஒரே ஃப்ளோவில் அந்த வீடியோ இருந்தால் பார்க்குற ஆட்களுக்கு அட்ராக்டிவ் ஆகிறத விட ஸ்பீட்ன்றது ஒரு முக்கியமான இது வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த வீடியோவில் ஸ்பீட் கூடி குறையிறது வந்து சரியான முறையில் வந்தாலும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்ஷனை நாங்கள் ஆட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு கொள்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். அப்போ இதுதான் இந்த வீடியோவில் உள்ள அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கேர்வ்னு சொல்றது. வீடியோ ஸ்பீட்ல உள்ள ரெண்டாவது ஆப்ஷன் கேர்வ்னு சொல்றேன். அந்த கேர்வ் மூலம் நான் எங்களோட வீடியோட ஸ்பீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றேன். ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். இப்போ இதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பீடை கூட்டணும் குறைக்கணும் எந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து நான் பார்ப்போம் வெலாசிட்டி எஃபெக்ட்னு சொல்லி. அப்ப வெலாசிட்டி எஃபெக்ட்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரைட் இதுல எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ இதே மாதிரி தான் எங்களுக்கு வீடியோஸ் வந்து எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனல் வீடியோ நான் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இப்போ இந்த வீடியோ அடுத்தது நான் இன்னொரு அந்த வெலாசிட்டி எஃபெக்ட் எப்படி எங்களை வீடியோவில் எட் பண்ணுறேன்னு சொல்லி இன்னொரு வீடியோன்னு செஞ்சு பார்ப்போம். வெலாசிட்டி எஃபெக்ட்னால் இதில் பாருங்க நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு சாம்பிள் வீடியோன்னு போட்டுக்கொள்வோம். இந்த வீடியோவில் இந்த வீடியோஸில் எப்படி அந்த எஃபெக்டை எட் பண்ணுறேன்னு நான் இதில் பார்ப்போம். முதலாவது இந்த வீடியோ எட் பண்ணுவோம். எட் பண்ணிட்டு இதை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா எங்களுக்கு விளங்கும். அப்போ இதில் ரேஷியோவை நான் சேஞ்ச் பண்ணுறோம் 16 இதுன்னு சொல்லி அப்போ ரெண்டு வீடியோவை பக்கத்தில் வச்சு எங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இயலும். ரைட். இப்போ இந்த வீடியோ எட் பண்ணிட்டு மற்ற வீடியோ மூமெண்ட் எட் பண்ணுவோம். இந்த வீடியோ எட் பண்ணிருக்கிறோம். இதே வீடியோ நான் காப்பி பண்றோம், டூப்ளிகேட் பண்றோம், டூப்ளிகேட் பண்ணி எட் பண்ணிருக்கிறோம். ஒரே வீடியோ தான் ரெண்டும் வெலாசிட்டி சாரி
சாரி, வெலாசிட்டி எஃபெக்ட் ஆட் பண்ணால் அந்த வீடியோ எப்படி வரும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரே வீடியோவை நாங்க எடுத்திருக்கிறோம். இப்போ ஒரே வீடியோ ப்ளே பண்ணா ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி தான். இந்த வீடியோ ரெண்டும் ஒரே வீடியோ தான், ஆனா ரெண்டு தரம் நாங்க டூப்ளிகேட் பண்றோம். அப்ப இந்த வீடியோவுக்கு நாங்க இந்த வீடியோவை ரெண்டாவது வீடியோவை நான் செலக்ட் பண்ணி இதுல ஸ்பீட்ல போயிட்டு இங்க வெலாசிட்டி எஃபெக்ட் இருக்குது. ஸ்பீடுக்கு போயிட்டு இதுல வெலாசிட்டி எஃபெக்ட் இருக்குது. இந்த வெலாசிட்டி எஃபெக்ட் நாங்க கிளிக் பண்ணால் இதுல ஃபிளாஷ், இதுல ஃபிளாஷ், பிளர், ஷேக், ஃபேட், பிளர், ரெட்ரோ, ஜூம், ரெயின்போ இப்படி வெலாசிட்டி எஃபெக்ட்கள் இருக்குது. இந்த 5 எஃபெக்டும் எங்களுக்கு யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் டிசைன் பண்ணுறது, வீடியோஸ் எடிட் பண்ணுறது பார்ப்போம். இதுல முதலாவது இதுல ஒரே வீடியோ ரெண்டு எடுத்திருக்கிறோம். இப்ப ஃபிளாஷை நாங்கள் ஆட் பண்றோம். முதலாவது வீடியோக்கு ஃபிளாஷை, ரெண்டாவது வீடியோக்கு ஃபிளாஷ் ஆட் பண்றோம். அப்ப இந்த ஃபிளாஷ்ன்னு சொல்ற இந்த வெலாசிட்டி எஃபெக்ட் வந்து ரெண்டாவது வீடியோக்கு ஹெட் ஆகுது. ரெண்டாவது வீடியோக்கும் ஹெட் ஆகுது. ரைட், ஹெட் ஆகி முடிஞ்சு இப்ப ரெண்டையும் ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்ப ரெண்டுலையும் உங்களுக்கு சின்ன வித்தியாசம் வழங்கும். இடைக்கிடைக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது பாருங்க. இப்ப பாருங்க ஸ்பீட் ஆகணும், ரெண்டாவது வீடியோ ஸ்பீட் ஆகணும். அப்ப அந்த எஃபெக்ட் வந்து இப்படித்தான் ஹெட் ஆகும். இதை நாங்க எங்களுக்கு நாங்க செய்யற வீடியோக்கு பொருத்தமான, அதாவது இந்த மூமெண்ட், அந்த அசைற இந்த இதுகளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான எஃபெக்ட்கள் இருக்குது. அந்த எஃபெக்ட் வந்து எப்படி ஹெட் ஆகும்னு சொல்லித்தான் இதுல பாக்குறோம். இப்ப நான் இதுல ரெண்டாவது வீடியோ காப்பி பண்றோம். காப்பி பண்ணி ரெண்டாவது வீடியோ இதுல இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு நாங்க அந்த ஸ்பீட்ல போய்த்து இந்த பிளர் ஷேக், இப்ப இந்த இதை ஆட் பண்றதுக்கு டு அப்ளை வெலாசிட்டி எஃபெக்ட் அட் மியூசிக் ஃபர்ஸ்ட், இதுக்கு மியூசிக் ஒன்று ஆட் பண்ண சொல்லி சொல்லுது. அந்த வீடியோ ஆட் பண்றேன்னு சொன்னால், அதுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணோன்னு சொன்னால் எங்களுக்கு மியூசிக் ஒன்று ஆட் பண்ண சொல்லி கேட்குது. அப்ப நான் இதுக்கு மியூசிக் ஒன்று ஆட் பண்ணி கொள்வோம். அப்ப மியூசிக் ஒன்று ஆட் பண்ணிட்டோம். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சில டைம் சில வெலாசிட்டி எஃபெக்ட்டுக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். அப்ப மியூசிக் ஆட் பண்ண சொன்னா நீங்க மியூசிக் ஒன்று ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்டை ஆட் பண்ணலாம். இதுல நீங்க மெயினா ஒவ்வொரு எஃபெக்டும் எப்படி எப்படி வரும்னு சொல்லி லேர்ன் பண்ணி கொண்டால் அதை வச்சுதான் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸுக்கு என்னென்ன எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி எஃபெக்ட்ல ஆட் பண்ணி அந்த வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியா நல்ல அட்ராக்டிவா செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், அப்ப இதுல ரெண்டாவது இந்த பிளர் ஷேக் இந்த எஃபெக்டை நாங்கள் ஆட் பண்ணிருக்கிறோம். இது ஆட் ஆகி கொண்டிருக்குது. ரைட், இப்ப ப்ரோசஸ் ஆகி கொண்டிருக்குது. நாங்க மற்ற மூணாவது வீடியோ நாங்கள் இதுல 5 எஃபெக்ட் இருக்குது. அப்ப 5 வீடியோஸையும் ஆட் பண்ணி நாங்க ஒவ்வொரு எஃபெக்டையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி அவங்களுக்கு சாம்பிள் மாதிரி காட்டுறோம். இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த டூல்ஸை இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த டூல்ஸை வச்சு எப்படி எப்படி நாங்கள் அதை அப்ளை பண்ணலும், என்னென்ன இதுக்கு அப்ளை பண்ணலும்னு சொல்லி நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். Right? எல்லா வீடியோஸ் நாங்க ரெண்டு நெட் பண்ணிருக்கிறோம். ரெண்டு வீடியோ எட் பண்ணி கொள்ளணும். அப்ப நாங்க இதுல உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலும், ஒப்பிட்டு பார்க்கலும் எந்த எஃபெக்ட் ஒன்று எட் பண்ணால் அந்த வீடியோ எப்படி சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி
இந்த முதலாவது வீடியோ. ரெண்டாவது ஸ்பீடுக்கு போயிட்டு நாங்க இந்த பிளட் ஷேக்கை ஆட் பண்ணிக்கிறோம். சரி, ரெண்டு வீடியோக்கும் ஆட் ஆயிருக்குது. ரைட், பாருங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம். எல்லா எஃபெக்டையும் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம். இது இப்ப மூணாவதுல வந்து இந்த ஃபேட் பிளர்ன்னு சொல்ற இந்த எஃபெக்டை நாங்க ஆட் பண்றோம். ஃபேட் பிளர்ன்ற இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நாலாவதுக்கு இந்த ரெட்ரோ ஜூம்னு சொல்ற இந்த எஃபெக்ட் ஆட் பண்றோம். லோட் ஆகி ஆட் ஆகும். அடுத்தது இந்த ஃபைனல் இதுக்கு வந்து ரெயின்போ சொல்லி இந்த எஃபெக்டை நாங்க ஆட் பண்றோம். கொஞ்சம் லோட் ஆகுது. அதாவது அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகி கொண்டிருக்குது. அந்த எஃபெக்ட் ஆட் ஆகி கொண்டிருக்குது. ஆட் ஆகணும்னே எங்களுக்கு பார்க்கலாம். நாங்க இப்ப எஃபெக்ட் ஆட் பண்ண இதுகளை பார்ப்போம். ரைட், இது லோட் ஆகி டைம் ஒன்று எடுக்கும். நாங்க எஃபெக்ட் ஆட் ஆன இந்த இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுல நீங்க இந்த வெலோசிட்டி எஃபெக்ட் நாங்க எப்படி ஆட் பண்றது, இந்த இடத்துல முக்கியமான விஷயம் வந்து இந்த கடைசியா இருக்கிற இந்த ரெயின்போ இந்த எஃபெக்ட் வந்து, அதாவது இந்த ரெயின்போ இந்த எஃபெக்டை நாங்க ஆட் பண்றதுக்கு அது அந்த கலர்ஃபுல்லா இருந்தால்தான் அந்த எஃபெக்ட் வந்து அட்ராக்டிவா வரும். அப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி நாங்க அந்த எஃபெக்ட்ல ஆட் பண்ணோம்னு சொல்லி சரியா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஓகே. டாக்டரும் ரைட். அப்ப நாங்க இந்த ஸ்பீட் இந்த இதுல எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சு பேசிக்கா எங்களுக்கு ஸ்பீடை எப்படி சேஞ்ச் பண்ற, ஸ்பீடை கூட்டுற எப்படி, ஸ்பீடை குறைக்கிற எப்படி, ஸ்பீட் ஸ்லோ மோஷனுக்கு எடுத்தால் அது ஸ்மூத் ஆக்குற எப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நான் பார்த்தேன். அடுத்தது இந்த கேர்வ்னு சொல்றது. இந்த கேர்வ்னு சொல்ற இந்த ஆப்ஷன்ல கேர்வ்ல வந்து எங்களுக்கு அதோட ஸ்பீடை கூட்டி குறைக்கிறத வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து இந்த ஸ்டாண்டர்ட்ல ஸ்பீடை கூட்டலும் அல்லது குறைக்கலும் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்ததுல எனக்கு ஸ்பீடை கூட்டலும் அல்லது குறைக்கலும், அந்த வீடியோவுக்கு நாங்கள் ஸ்பீடை கூட்டலும் அல்லது குறைக்கலும். கேர்வ்ன்றது ஸ்பீடை எங்களுக்கு அந்த வீடியோவில் சில இடத்துல கூட்டி சில இடத்துல குறைச்சி அப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். அதான் கேர்வ். ரைட். அப்ப எங்களுக்கு தேவையான இடங்களை ஸ்பீடை கூட்டி குறைக்கலாம். அந்த இதுதான் கேர்வ்ன்றது. அதை நாங்க அடுத்தது வெலோசிட்டி எஃபெக்ட்ன்றது அந்த ஸ்பீட் கூடி குறையிறது வந்து அவங்க டிஃபால்ட்டா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சில எஃபெக்ட்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க யூஸ் பண்ணி எங்களோட வீடியோஸ் எடிட் பண்றது தான் அந்த வெலோசிட்டி எஃபெக்ட். அப்ப அதுல 5 வெலாசிட்டி எஃபெக்ட் இருக்குது. இந்த 5ஐயும் எங்களுக்கு யூஸ் பண்றது, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ற, எந்தெந்த எஃபெக்டை யூஸ் பண்றோம்னு சொல்லி நாங்க சரியா யூஸ் பண்ணால் எங்களுக்கு வீடியோ வந்து குவாலிட்டியா வரும். ரைட், நம்ம இது லோட் ஆகி கொண்டு தான் இருக்குது. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப இதுல நாங்க வேற ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி செஞ்சு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறோம். அடுத்தது நான் பார்க்கணும். இப்ப இது கிளியரா உனக்கு நீங்க அப்ப இந்த மூணும் என்னென்ன கிளியரா இருக்கணும், இதை எப்படி எப்படி யூஸ் பண்றேன்னு கிளியரா இருக்கணும்.
எங்களுக்கு இந்த கர்வ்ன்ற இந்த ஆப்ஷனை எங்கட உதாரணமா ஒரு கார் வெஹிக்கிள் வீடியோ உண்டு அல்லது எங்கட ப்ராடக்ட் வீடியோ உண்டுக்கெல்லாம் எட் பண்ணி அந்த இதை நான் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது நாங்க பார்ப்போம் பிளெண்ட். நான் க்ளோஸ் பண்றோம். உங்களுக்கு இதுல வீடியோ ஒன்று செஞ்சு எல்லா எஃபெக்டையும் கம்பேர் பண்ணி வேற வேற வீடியோ ஒன்று செஞ்சு உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம். அதை நீங்க கம்பேர் பண்ற அந்த வீடியோ பார்க்கலாம். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்றோம். லோட் ஆகுது. அடுத்தது நான் பார்க்க போற ஆப்ஷன் வந்து பிளெண்ட். பிளெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை தான் பார்க்க போறோம். பிளெண்ட்னு சொன்னால் நான் ரெண்டு வீடியோ எட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி செய்யற ஆப்ஷன். ரைட். நீங்க இது வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கும் அந்த வீடியோ பிளே ஆகும். ரைட். அப்ப அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கும் அந்த வீடியோ பிளே ஆகிற மாதிரி செய்யறேன்னு சொன்னால் இந்த பிளெண்டின் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் அதை செய்யறேன். இப்போ எங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று செய்வோம். டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கும் எங்களுக்கு அந்த வீடியோ பிளே ஆகிற மாதிரி. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கும் வீடியோ பிளே ஆகிறது இப்போ எங்களுக்கு ஒரு லொக்கேஷன் உண்டு, ஒரு இடம் உண்டு காட்டுறதுக்கு அழகான முறையில் எங்களுக்கு அப்படி வீடியோ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு பிளே பண்ணுற மாதிரி காட்டினால் அந்த வீடியோ ஒரு நல்ல அட்ராக்டிவாக அத ஒரு இப்போ நீங்கள் நிறைய இதுகளில் பார்த்துருப்பீங்க. அப்படி வரக்குள்ள கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் எங்களுக்கு அந்த வீடியோ. ரைட். இதில் அப்போ நாங்கள் அடுத்தது பிளெண்ட் இந்த ஆப்ஷனை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்ததுல உங்களுக்கு டவுட்கள் இருந்தால் நீங்கள் என்னோட நம்பர் நான் போட்டிருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் உங்களோட டவுட்களை கேளுங்க. நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் கட்டாயம் வீடியோ செய்யுங்க, செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணால் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அல்லது நீங்கள் உங்களுக்கும் இப்போ நான் இந்த கோர்ஸில் படித்து தர விஷயங்கள் இல்லாமல் வேறொரு விதமான வீடியோ ஒன்று செய்யணும்னு சொன்னாலும் அந்த வீடியோ அனுப்பி இந்த வீடியோ எப்படி செய்யறேன்னு இப்போ உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் தான் இருக்குது. அப்போ நீ அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி இந்த வீடியோ எப்படி செய்யறேன்னு கேட்டால் அந்த வீடியோ எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு நான் கைட் பண்ணுவோம். ரைட். ஓகே. ரைட். ஓகே. நான் திருப்பி கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். கேப்கட்டை ஓப்பன் பண்ணி இப்போ இதில் இந்த பிளெண்டுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளெண்டுன்னு அந்த ஆப்ஷனை நாங்கள் எப்படி எட் பண்ணுறேன், எப்படி அதை யூஸ் பண்ணுறேன்னு நான் பார்ப்போம். ரைட். ஓகே. இப்போ நான் இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ ஒன்று எட் பண்ணிக்கொள்வோம்.
ரைட். இந்த வீடியோவை நாங்க எட் பண்றோம். இந்த வீடியோ எட் பண்ணிட்டு இந்த வீடியோவை டைம் லைனுக்கு நாங்கள் எட் பண்ணிக்கொள்வோம். டைம் லைனுக்கு எட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ரைட். இந்த வீடியோ ப்ளே ஆகுது. இந்த வீடியோவில் நாங்கள் பிளெண்ட் இந்த எங்களோட டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு இந்த வீடியோ வர மாதிரி நாங்கள் செட் பண்ணுவோம். ரைட். அப்போ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் ஒன்று எட் பண்ணிக்கொள்ளணும். டெக்ஸ்ட் ஒன்று எட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த டெக்ஸ்ட்டை வீடியோட சைஸுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் டிஃபால்ட் டெக்ஸ்ட்ன்ற இது ரைட் நாங்கள் கார் ரேஸ் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். போட்டுட்டு இதுக்கு நீங்கள் இந்த ஃபாண்ட்டை வந்து நல்ல போல்ட் ஃபாண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. போல்டான ஒரு ஃபாண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணால் இப்படி ரேஷன் மட்டும் போடுவோம். ரேஷன் மட்டும் போட்டால் எங்களுக்கு வீடியோட நிறைய இந்த டெக்ஸ்ட் எட் பண்ணிட்டு அடுத்தது நாங்கள் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று எட் பண்ணி கொள்ளணும். ரைட். அப்போ நான் மீடியாவில் போயிட்டு அல்லது இந்த மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஒன்று எட் பண்ணுறோம். இந்த பேக்ரவுண்டை எட் பண்ணுறோம். இதில் பிளாக் பேக்ரவுண்ட் எட் பண்ணத்தான் நல்லா பார்ப்போம். இப்போ எட் பண்ணிட்டு இப்போ இதில் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இந்த பிளெண்ட் இந்த ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த மூவ்ன்றதுல மல்டிப்ளை நாங்கள் பிளாக் கலர் ஒன்று எட் பண்ணுவோம் பேக்ரவுண்டுக்கு. அதுக்கு பிளாக் அல்லது ஒயிட் எட் பண்ணால் தான் அது சரியான முறையில் அட்ராக்டிவாக வரும். ரைட். இந்த வீடியோ எட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த வீடியோ வந்து அந்த நாங்கள் எட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கும் ப்ளே ஆகுது. நாங்கள் எட் பண்ண வீடியோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கும் எங்களுக்கு ப்ளே ஆகுது. அப்போ இதை மாதிரி செய்யறேன்னு சொன்னால் நாங்கள் இப்படி செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் மெயினாக பார்க்கணும் கீழே இந்த டிஃபால்ட்டா இருக்கிற லேயர்ல நாங்கள் வீடியோ எட் பண்ணக்கூடாது. நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் எட் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு வர லேயர் பிளாக் அல்லது ஒயிட் கலர் ஒரு இமேஜ் அல்லது ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கிற ஒரு லேயர் ஒன்று எட் பண்ணி கொள்ளணும். பிளாக் அல்லது ஒயிட் கலருக்கு ஒரு இமேஜ் ஒன்று பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி நாங்கள் எட் பண்ணி கொள்ளணும். ரைட். ரெண்டாவது லேயர் தான் முதலாவது லேயர். ரைட். கீழுக்குள்ள லேயர் வந்து எம்டியா இருக்கணும். ரைட். அதுக்கு மேலுக்குள்ள லேயர்ல பேக்ரவுண்ட் வரணும். அடுத்த லேயர்ல டெக்ஸ்ட் வரணும். அதுக்கு அடுத்த லேயர்ல தான் வீடியோ வரணும். இந்த ஆர்டர்ல தான் நாங்கள் எட் பண்ணி கொள்ளணும். அப்பதான் இது இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கும் அந்த வீடியோ பிளே ஆகிற மாதிரி வரும். ரைட். அப்போ இந்த ஆர்டரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் லேயர் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த லேயருக்கு வந்துடும். அதால நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போடணும் இந்த லேயர் எம்டியாக வச்சுக்கொண்டு அதுக்கு மேலுக்குள்ள லேயர்ல
பிளாக் கலர் அல்லது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று போடணும். அதுக்கு மேலுக்குள்ள லேயர்ல டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ற டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் ஆக்கணும். அடுத்து ஆக மேலுக்குள்ள லேயருக்கு தான் வீடியோ வரும். இப்படி ஆட் பண்ணி கொண்டால் எங்களுக்கு இதுல இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ பிளே ஆகிற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அப்ப டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ பிளே ஆகிறத ஆட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் வர மாதிரி செஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்ப நாங்க இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி கொள்ளணும். இந்த இடத்துல நாங்க கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி கொள்றோம். ஸ்கேல்ல ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்றோம். ரைட். அப்ப இந்த ஸ்கேல்ல வீடியோ செலக்ட் பண்ணி ஸ்கேல்ல கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்றோம். இதுல இதுல இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இதை ஸ்கேல் பண்ணணும், பெருசாக்கணும். இதுல நாங்க இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி வீடியோ செலக்ட் ஆயிருக்குது. அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை இந்த ஒன் சைஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். அப்படி சேஞ்ச் பண்ணால் எங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லுக்கும் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அது ஜூம் ஆகி போற மாதிரி எஃபெக்ட் வரும். ரைட். அப்ப இதுல நாங்க எங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ வார அப்படின்னு சொல்லி இதுல பார்த்துருக்கிறோம். அடுத்தது இப்ப நாங்க ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணி அதுக்கு புதிய வீடியோ ஒன்று ஆட் பண்ணுவோம். திருப்பியும் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இதுக்கு வேற வீடியோ ஒன்று ஆட் பண்ணுவோம். ரைட். அப்ப இதுல வேற வீடியோ ஒன்று இந்த வீடியோ ஆட் பண்ணுவோம். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுவோம். வீடியோ ரைட். இது ஸ்பீடை நாங்கள் ஸ்லோவா. ரைட். அப்ப இதுக்கு பேக்ரவுண்டை பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று திருப்பி நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிட்டு இதில் பிளண்டுக்கு வந்து மல்டிப்ளை கொடுத்தால் இந்த வீடியோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கும் வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டால் அந்த வீடியோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரும். ரைட். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணா அப்போ நான் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மேலுக்கு மூவ் பண்ணிட்டு ரைட் இதில் எஃபெக்ட் இருக்குது. இந்த எஃபெக்ட்ல போயிட்டு அதில் வாட்டர் ரிப்பிள்னு சொல்லி எஃபெக்ட் ஒன்று இருக்குது. வாட்டர் ரிப்பிள் இந்த எஃபெக்ட் நாங்கள் இதில் சர்ச் பண்ணுவோம்.
அப்ப இந்த எஃபெக்ட்ல பத்தி இந்த வாட்டர் ரிப்பிள் இந்த எஃபெக்ட்டை நாங்க ஆட் பண்ணால் இது அந்த வாட்டர் ரிப்பிள் இந்த எஃபெக்ட் அந்த எஃபெக்ட்டை வந்து நாங்க இந்த வீடியோக்கு ஆட் பண்றோம். ரைட். இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த வாட்டர் ரிப்பிள் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாட்டி எனக்கு இப்படி மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு இந்த வீடியோ இருக்கும். இந்த வாட்டர் ரிப்பிள் எஃபெக்ட்டை ஆட் பண்ணால் எங்களுக்கு இதுக்கு இந்த ஒரு தண்ணிக்குள்ளுக்கு ஒரு நிழல் அந்த அந்த பிரதிபிம்பம் அல்லது அந்த பிம்பம் விளங்குற மாதிரி எங்களுக்கு இந்த வீடியோ எஃபெக்ட் வந்து வரும். Right? இதுதான் அந்த வாட்டர். அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ இதே மாதிரி வீடியோ செய்யறேன்னு சொன்னால் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இதுல பாருங்க, இது ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ பிளே ஆகிறது. அப்ப டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ பிளே ஆகிற இது ஒரு இது. அடுத்தது எனக்கு அந்த அதே அதாவது டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ பிளே ஆகுது. ஆனால் அதுக்கு நாங்க இந்த வாட்டர் ரிப்பிள்னு சொல்லி எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணி செஞ்சிருக்கிறோம். பின்ன இந்த பேக்ரவுண்ட் சரியா போட்டுக்கொள்ளணும். பேக்ரவுண்ட் போட்டா தான் அந்த எஃபெக்ட் வந்து சரியா ஒர்க் பண்ணும். இதை பாருங்க, கீழுக்கு தண்ணியில இப்படி வார மாதிரி தண்ணிக்குள்ளுக்கு அது வார மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்றும் ஹெட்டா இருக்குது. Right? அது வந்து செய்யறது இப்படித்தான் அந்த எஃபெக்ட் நான் செஞ்சு கொள்றேன். ரைட். ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளுக்கு வீடியோ எட் பண்ற எப்படி அந்த இதுக்கு வந்து வாட்டர் ரிப்பிள்னு சொல்லி எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் டிரான்சிஷன் ஃபில்டர்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அதை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணி செய்கிறேன்னு சொல்லி இப்போ இப்படித்தான் அந்த வீடியோஸை வந்து எஃபெக்டிவாக செஞ்சு கொடுறதுக்கான ஒவ்வொரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறேன். ரைட். ரைட். இது கிளியரா? ரைட். இப்போ அடுத்தது நான் ஒன்று பார்ப்போம். ரீடச். ரீடச்ன்றது ரீடச்ன்னு சொன்னால் அதாவது ஃபோட்டோஸை வந்து ரீடச் பண்ணுறேன்னு சொன்னால் அதை கொஞ்சம் அது ஒரு ஆளோட ஃபோட்டோ ஒன்று எடுத்தால் அதை கொஞ்சம் குவாலிட்டியை அந்த இது வந்து கொஞ்சம் நாங்கள் எடிட் பண்ணி செஞ்சு எடுக்கிறோம். அதுதான் ரீடச். அப்போ இதில் நாங்கள் ரீடச் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் டிலீட் பண்ணுவோம். புதியது ஒன்று நியூ ப்ராஜெக்ட் ஒன்று செய்வோம். அதில் இப்போ நாங்கள் எங்களுக்கு வீடியோ ஒன்று நாங்கள் எட் பண்ணிக்கொள்வோம். இதில் அந்த வீடியோ ரீடச் வந்து பொதுவாக ஆட்களுக்கு தான் எட் பண்ணுறேன். இப்போ உதாரணமாக இந்த ஒரு கேர்ள் ஒன்று பேசுகிற மாதிரி வீடியோ ஒன்று இருக்குது. அப்போ இந்த வீடியோ நான் எடுத்து இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ரீடச்சை வந்து எப்படி எட் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ நாங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீடச்ன்னு இருக்கும். ரீடச்ன்னு இருக்கும். ரைட். அப்போ நான் இதில் பேசிக் பார்த்துருக்கிறேன், ரிமூவ் பேக்ரவுண்ட் பார்த்துருக்கேன், மாஸ்க் எட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ ரீடச். ரைட். அப்போ இந்த ரீடச்சை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த வீடியோவுக்கு அந்த வீடியோட இதை ரீடச் பண்ணுற ஆப்ஷன்ஸில் வந்து எங்களுக்கு காட்டும். ரீடச்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபேஸ்ட அல்லது பாடியோட ஹேர்ட கலர்களை அந்த எஃபெக்ட்களை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ரீடச். இதில் இப்போ ஆட்டோ ஸ்டைல் இருக்குது. இதில் கேட்டுருக்குது முதலாவது
சிங்கிள் ஃபேஸ், மல்டிபிள் ஃபேஸ். இப்ப 2, 3 பேர் இருந்தா எல்லாருக்கும் அந்த இது எட் ஆகணுமா? இல்லாட்டி ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த இது எட் ஆகணுமான்னு. இப்ப இதுல ஒரு ஆள் இருக்குதால நாங்க சிங்கிள் ஃபேஸ செலக்ட் பண்ணிருக்கிறோம். அப்ப இதுல பாருங்க இந்த ஒரு ஐக்கன் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது இந்த சிங்கிள் ஃபேஸ் செலக்ட் ஆகுன இந்த மாரி ஒரு ஐக்கன் உண்டு இதுல வந்துருக்கு. இப்ப இந்த சிங்கிள் ஃபேஸ் வந்து இதுல செலக்ட் ஆகிருக்குது. அப்ப நாங்க எதுன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கலாம். இது எந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ல வந்து எட் ஆக போறன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்? அப்ப இதுக்கு வந்து நான் ஒரு எஃபெக்ட் ஒன்று எட் பண்ணுவோம். இதை வந்து நாங்க கம்பேர் பண்ணி செஞ்சு காட்டுறோம். கம்பேர் பண்ணி செஞ்சு காட்டினா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இதுல ஒரு வீடியோ, அதே வீடியோ நான் காப்பி பண்றோம். காப்பி பண்ணி ஒரே வீடியோ தான் நான் சரி, கொஞ்சம் அது இந்த ஃபர்ஸ்ட் நான் வீடியோ நெட் பண்றோம். அதே வீடியோ காப்பி பண்றோம். காப்பி பண்ணி ரைட். அப்ப நான் இதுல 2 வீடியோவை உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறோம். எப்படி அந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. Right? இதுல நாங்க கொஞ்சம் லோட் ஆகுது. அப்ப இதுல இந்த போட்டோல ரீடச் பண்ற மாதிரி வீடியோஸ்லயும் ரீடச் பண்ணலாம். ரீடச் பண்ணால் அதுல இப்ப பேஸ்ட்ல வந்து சில சில சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னால் இப்போ இதில் நான் பார்ப்பேன் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் பாருங்க ஆட்டோ ஸ்டைல் இருக்கு. அப்போ அதில் இந்த லைட்னிங் எல்லாம் டிஃப்ரெண்டாக வரும். அடுத்து ஸ்கின் இருக்குது. லோட் ஆகி முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். அப்போ ஸ்கின்னு சொன்னால் ஸ்கின்ட கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதை ஸ்மூத், அதை ஒயிட் ஆக்குறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வீடியோ இந்த கேப்கட்லேயே செஞ்சு கொள்ளலாம். ரைட்? அடுத்தது ஸ்கின்ட கலரை வந்து பிங்க் ஒயிட்டா சேஞ்ச் பண்ற அல்லது வார்ம் இந்த கலரை சேஞ்ச் பண்ற. ரைட்? இப்படி அல்லது ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வந்து ஸ்மால் ஃபேஸா சேஞ்ச் பண்ற, ஸ்லிம் ஆக்குறது, இப்படி பாடியோட ஒவ்வொரு முகத்தில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டையும், அதாவது கண், நோஸ், மவுத், இப்படி எல்லாத்தையுமே எங்களுக்கு ஐப்ரோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் தான் இதுல இருக்குது. ரைட்? ரைட். நாங்க இப்ப மேலுக்கு 2வது உள்ளதுக்கு தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். இப்ப நான் இதுல பாருங்க, நாங்க இந்த இந்த ஆட்டோ ஸ்டைல வந்து பேஸ் இல்ல ஃபீச்சர்ஸுக்கு வருவோம். இந்த ஃபீச்சர்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அதை அக்ரி பண்ணணும். இப்போ ஐஸ் நாங்க செலக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ கண்ண சைஸை நாங்க சேஞ்ச் பண்றோம். கண்ட சைஸை நான் சேஞ்ச் பண்றோம். பிரைட் ஐஸ். ரைட்? நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். இப்போ எனக்கு விலங்கு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட். உங்களுக்கும் அது உங்களுக்கு விஷுவல் ஆகுமோ சரியா? அல்லது இப்ப நோஸை பாருங்க. நோஸை கொஞ்சம் அதை வித்து சேஞ்ச் பண்றோம். நோஸ் வந்து சைஸ் சிறுசாயிரி பாருங்க. நீங்க இப்ப அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப இதுல நான் காட்டுறது உங்களுக்கு விளங்காட்டி நீங்க அதை ஒரு ஒரு ஆள் பேசுற மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து அதுல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இதுல இப்ப நான் இதுல சிறுசாக்குள்ள இந்த நோஸ் வந்து சிறுசாகுது. ரைட்? இந்த நோஸ் வந்து சிறுசாகுது. அதே மாதிரி மவுத். ரைட்? மவுத்ல வந்து இப்ப பல்ல வந்து ஒயிட் ஆக்கிடும். அப்ப இதுல நான் கொடுத்தா டீத் வந்து நல்லா ஒயிட்டா வீடியோக்கு வரும். ரைட்? அப்ப மவுத்ல சைஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொன்னால் இன்னும் இப்ப இதுல கொடுத்தா இப்ப வாய் வந்து சிறுசாகுது.
உங்களுக்கு அது டிஸ்ப்ளே ஆகாட்டி நீங்க ஒரு வீடியோ எடுத்து செஞ்சு பாருங்க ரைட். இப்போ இதுல ஸ்மைல் எக்ஸ்பிரஷன் இப்படி எல்லாமே இருக்குது, எல்லாமே எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி ஐப்ரோ ரைட், ஐப்ரோட பொசிஷன் எல்லாம் இதுல சேஞ்ச் ஆகும். அப்போ முகத்துல உள்ள கண், மூக்கு, வாய், ஐப்ரோ இந்த நாளையும் வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடும். சேஞ்ச் பண்ணி இந்த வீடியோவில் இப்போ இது என்ன சொல்கிறேன், இப்போ எங்களோட வீடியோவுக்கு வந்து இது நான் அப்படி ஆர்டிஃபிஷியலாக, இப்போ இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோ. அப்போ அப்படி ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோவில் இப்போ இந்த கண் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரணும், அண்டு இந்த மவுத் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும், நோஸ் வந்து டிஃப்ரெண்டாக வரணும்னு சொன்னால் எங்களுக்கு இதில் எடிட் பண்ணி கொள்ளலாம் ரைட். அடுத்தது மேக்கப். மேக்கப்னு சொல்ல இப்போ மேக்கப் தான் அது. நாங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து மேக்கப் போடுற மாதிரி தானே அது. இப்போ மேக்கப்பில் இதில் பாருங்க, இப்போ நான் ஐலேஷ்ன்ற இது ஐலேஷை கொடுத்தால் அந்த ஐலேஷ் இந்த ஐலேஷ் எல்லாம் காட்டும். இப்போ இதில் எங்களுக்கு எந்த ஐலேஷ் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதில் சேஞ்ச் ஆகும் ரைட். உனக்கு டிஃப்ரெண்ட் விளங்குதா? இப்போ இந்த இதை ஆட் பண்ணால் இதுல பாருங்க, இந்த கண்ணை பாருங்க ரைட். இந்த கண்ணை பாருங்க, நான் நெட் பண்ணக்குள்ள சேஞ்ச் ஆகும் ரைட். இல்லைங்கண்ணா உங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணும் நான் நெட் பண்ணக்குள்ள சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு கண்ணையும் நீங்க பாருங்க ரைட். இப்படி எங்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அல்லது ஐ ஷேடோவும் அப்படித்தான். இதெல்லாம் வந்து மேக்கப் பண்ற மாதிரி, மேக்கப் பண்ற ஆப்ஷன்ஸ். மேக்கப் பண்ணக்குள்ள வார அந்த மேக்கப் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் தான் இது. அப்போ ஒரு வீடியோ ஒன்று செய்யறதால் இந்த கேப்கட்ல எங்களுக்கு மேக்கப் போடாமலே ஒரு வீடியோ செஞ்சு மேக்கப் போட்ட மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் ரைட். அடுத்தது இப்போ இதுல ஐலைனர் நான் ஆட் பண்ண பாருங்க. இதை ஆட் பண்றோம் பாருங்க, நல்ல வித்தியாசமா நடக்குது. இந்த இந்த ஐ லைனர் மாதிரி வருது ரைட். அடுத்த ஐப்ரோ ரைட், ஐப்ரோ. அடுத்த லிப்ஸ்டிக். இப்போ லிப்ஸ்டிக் ஆட் பண்ணால் பாருங்க சேஞ்ச் ஆகும் ரைட். இதை ரியலா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்க எதை பொருத்தமான இதை நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னால் இதில் பார்த்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது இந்த பிளஷ். இதெல்லாம் வந்து மேக்கப் பண்ற ஆப்ஷன் தான். அதாவது ஒரு வீடியோ, ஒரு ஆளை வந்து மேக்கப் பண்ணாம வீடியோ செஞ்சுட்டு மேக்கப் பண்ண மாதிரி அந்த வீடியோவை எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ் தான். ஐ கலர். ஐ கலர்னு சொன்னா கண்ணுக்கு லென்ஸ் வைக்கிற மாதிரி அந்த கலரை சேஞ்ச் பண்றேன் ரைட். பாருங்க, இப்போ ரெட்டுக்கு ப்ரௌன் ரெட் மாதிரி கலர் கண் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்படி எங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த மேக்கப் என்ற இந்த ஆப்ஷன்ல வச்சு எங்களுக்கு எடிட் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதுல ரீடச்ன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளோட வீடியோ ஒன்று எடுத்துட்டு அந்த ஆளை வந்து கொஞ்சம் அழகாக்கணும்னு சொல்லிடலாம். அழகாக்கி வீடியோ செய்யறது தான் ரீடச் ரைட். அப்போ அதில் ஆளோட ஃபேஸுக்கு, பாடிக்கு, ஹேருக்கு ரைட் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஹேர்ல ஸ்டைலை தான் செலக்ட் பண்ணிட்டு டார்க் ப்ளூ ஆன் அப்ளை திஸ் ஸ்டைல். ஃபோட்டோ, இது ஃபோட்டோவுக்கு தான் ஆட் பண்ணணும் ரைட். அது மாதிரி எங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணிடும்
ரைட். இப்ப இதை எட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப இதுல உங்களுக்கு சரியா டிஸ்பிளே ஆகாட்டி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸ்கின் டோன்னா அந்த கலர் அந்த டோன், அந்த ஃபேஸ்ன்னா ஃபேஸ் இதை சேஞ்ச் பண்றது, ரைட். அப்ப ஐ, நோஸ், மவுத் இதுல எல்லாம் சேஞ்ச் பண்றது, மேக்கப் பண்றது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ரைட். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இதுதான் ரீடச்ன்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை என்னன்னு பார்க்கணும், அதை எப்படி நாங்க அப்ளை பண்றோம்னு பார்ப்போம். பொதுவா இந்த மாதிரி வீடியோ செய்யற ஆட்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படும். ஒரு வீடியோ, ஒரு ஆள் பேசுற மாதிரி வீடியோ எடுத்து ரைட் அந்த வீடியோ எடிட் பண்றேன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் தான் தேவைப்படும். ரைட், ஓகே. அப்ப நாங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்ணுவோம். அந்த நியூ ப்ராஜெக்ட்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னால் எங்களுக்கு நாங்க அந்த கலரை சேஞ்ச் பண்றது. அதாவது நாங்க ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறோம், அது ஒரு கலர்ல குவாலிட்டி இல்லை, ஒரு டிம் கலர்ல இருக்குது, ரைட். அப்ப அந்த வீடியோ அட்ராக்டிவா சாரி, அப்ப அந்த வீடியோ அட்ராக்டிவா இருக்காது. அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வீடியோட கலரை சேஞ்ச் பண்ணால் அது நல்லா அட்ராக்டிவான ஒரு வீடியோ வரும். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று எட் பண்ணேன். இந்த வீடியோ நான் எட் பண்றேன். அப்ப இந்த வீடியோல இந்த வீடியோ பிளேயரை காப்பி பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் கிளிக் பண்றேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு டிரெக்டா அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவும் மேலும் இதுல அட்ஜஸ்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவும் மேலும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் சரியான செய்யறதுக்கு இந்த கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வீடியோ எட் பண்ணிட்டு இதுல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் இதுல கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்ப இந்த கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் எங்களுக்கு இந்த வீடியோக்கு மேலுக்கு ஒரு லேயர் ஒன்று வரும். வீடியோக்கு மேலுக்கு ஒரு லேயர் ஒன்று வரும். இந்த லேயருக்கு நாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சு கொள்ளலாம், ரைட். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்குது. இதுல நாங்க இதுல ஆட்டோ அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணி எங்களுக்கு கலரை மெஷ் பண்றதுக்கு செலக்ட் பண்ணலும், அல்லது கலர் கரெக்ஷன் செய்யலும், ரைட். அல்லது இப்ப இந்த கலர்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. கலர் நல்லா விளங்குதா டிஃப்ரெண்ட் எப்படி வரும்னு சொல்லி. அப்ப இதுல எங்களுக்கு எல்லோ கொஞ்சம் வரணும், கூடுதலா வரும்னு சொன்னால் இதுல நான் எல்லோவுக்கு மாதிரி ஆட் பண்ணலும், ரைட். இதுல கிரீன் எங்களுக்கு வரும்னு சொன்னால் இந்த கலருக்கு இந்த ரெட் மாதிரி வரும்னு சொன்னால் இப்போ இதுல நான் ரெட்டை கூட்டேன். அப்ப இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி இருந்ததோட இந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அப்ப இதை ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அந்த வீடியோஸுக்கு எங்களுக்கு கலர்கள் சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த ஹைலைட்டை கூட்டோம்னு சொன்னால் கூட்டிடும், குறைக்கிறேன்னா குறைக்கிடும். இல்லை ஷெடோ வார இது வந்து ஷெடோ ஒரு வித்தியாசம். இந்த வீடியோ இப்படி இருக்குது, இப்போ ஷெடோ வந்தால் பின்ன ஒரு ஷெடோ ஒன்று வந்த மாதிரி எஃபெக்ட் ஒன்று வந்துருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த வீடியோ ஷெடோ வந்த மாதிரி பிளே ஆகும்னு சொன்னால்
இதுல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அல்லது இதுல ஒயிட்னஸ் கூட்டிடும் ரைட் ஒயிட்னஸ் கூட்டினா அந்த இப்படி வரும் ஒயிட்னஸ் குறைக்க இதை எங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் அட்ஜஸ்ட் பண்றது தான் ரைட் அப்ப இதுல நிறைய கலர் அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி இந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ரைட் இப்போ இதுல எல்லோன்னு சொன்னால் அந்த எல்லோ எவ்வளவு கூடணும் எவ்வளவு குறையணும் இதுல ரெட் ஒவ்வொரு கலரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளும் ஆப்ஷன் தான் இது ரைட் இதுல நீங்க அந்த இப்ப ஒரு வீடியோன்றீங்க அந்த வீடியோட என்னென்ன கலர் இந்த வீடியோல இருக்குதோ அந்த கலர்ஸ்ல அந்த கலர்ஸை செலக்ட் பண்ணி அதை கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த ஆப்ஷன் இப்போ எங்களுக்கு இப்படி இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறது ஆப்ஷனை யூஸ் பண்ணி எங்களோட வீடியோ வந்து ஒரு பிரைட்டான கலர்ல இல்லைன்னு சொன்னால் அதை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பிரைட்டாக கொள்ளலாம் இப்போ இதில் இந்த வீல்ஸ் இருக்கு இந்த வீல்ஸ்ல வச்சும் கலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ரைட் அல்லது மாஸ்க் ஆட் பண்ணியும் இந்த கலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் கலர் அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ இந்த அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒன்றுக்கும் கலரை அட்ஜஸ்ட் பண்றது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணாட்டி இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணாத வீடியோட கலர் இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணால் இப்படி வரும்னு சொல்லு இந்த வீடியோட கலர் டிஃபால்ட் கலர் இப்படி இருக்குது அப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகுது ப்ளே ஆன பிறகு இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கிறோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்த பிறகு பாருங்க இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வீடியோக்கு இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ ஒன்று செய்யணும்னு சொன்னால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் அப்போ அடுத்து நான் பார்ப்போம் இது கிளியரா இப்படித்தான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ நான் ஆட் பண்ணி கொள்றேன் இப்போ நீங்க நாங்கள் எடுக்கிற வீடியோஸுக்கு அந்த வீடியோஸ் பிரைட் கலர்ல இல்லை டிம் கலர்ல இருக்குன்னு சொன்னால் இந்த என்னென்ன கலர் இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெட் ரெட் கலர் கூட்டணுமா அல்லது yellow கலர் கூட்டணுமா கிரீன் கலரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு கலரையும் செலக்ட் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இப்போ கலர் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நீங்க உங்களோட வீடியோஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு சிறந்த முறையில் அந்த கலர் ஒரு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி கூட அவங்களோட நார்மலான வீடியோவை ஒரு சினிமேட்டிக் வீடியோவா சினிமாவில் வர வீடியோ மாதிரி அந்த குவாலிட்டிக்கு மாத்துறதுக்கு இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்தது நான் பார்ப்போம் இதுக்கு நான் புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போடுறோம் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கீ ஃப்ரேம் நான் கீ ஃப்ரேம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கிறேன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கீ ஃப்ரேம் முன்னப்போ மோஷன் ட்ரெக்கிங்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு வீடியோ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கொள்வோம் மோஷன் ட்ரெக்கிங்னு சொன்னால் ஒரு ஆள் நடந்து போறாருன்றால் அல்லது மூவ் ஆகுறாருன்னு சொன்னால் அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னொரு அப்ஜெக்டிவை மூவ் பண்ண வைக்கிறது இந்த ஆள் பாருங்க இப்ப நடந்து கொண்டு வர இப்ப இவர் நடந்து கொண்டு வர மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க சில வீடியோஸ் கிடைக்கும் ஒரு வாகனம் உண்டு ஒரு நிறைய வெஹிக்கிள்ஸ் பேத்து கொண்டிருக்கும் அதுல ஒரு வெஹிக்கிளை மட்டும் எரோமார்க் அம்புக்குறி போட்டு காட்டுவாங்க அப்ப நாங்க அந்த வெஹிக்கிளை மட்டும் பார்த்து கொண்டிருப்போம் ஆனா அந்த வெஹிக்கிள் மூவாயிரம் இடமெல்லாம் அந்த எரோமார்க் அம்புக்குறி மூவ் ஆகிக்கொண்டிருக்கும் ரைட் அதை எப்படி செய்யறேன் பார்த்தால் இப்போ நான் வீடியோ எட் பண்றேன் இதுல நாங்க ஒரு இதுல எங்களுக்கு எரோமா கொண்டு எட் பண்ணேன் இல்லை டெக்ஸ்ட் ஒன்று எட் பண்ணேன் இப்போ இந்த ஆளை நாங்க காட்டோம்னு சொன்னால் இதுல நாங்க இந்த எரோ கிளிக் பண்றோம்
இந்த எரோ வந்து இருக்குது. இதுக்கு பிறகு நாங்க இதுல அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு நாங்க இதுல ட்ரெக்கிங் இருக்குது. சரி, ட்ரெக்கிங் இருக்குது. இப்ப இந்த ட்ரெக்கிங்கை நாங்க செலக்ட் பண்ணால் இதுல மோஷன் ட்ரெக்கிங் இருக்குது. இந்த மோஷன் ட்ரெக்கிங் சொல்லி அப்ப நாங்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ட்ரெக்கிங் செலக்ட் பண்ணணும். மோஷன் ட்ரெக்கிங்கை நாங்க செலக்ட் பண்ணால் இதுல இந்த இதை ஸ்டார்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் கொடுத்தா அந்த மோஷன் ட்ரெக்கிங் அப்ளை ஆகும். ரைட். அப்ப இந்த இதை நான் என்ன செய்யறேன், இந்த இவரோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் இந்த மோஷன் ட்ரெக்கிங்கை வந்து எந்த மோஷன் சொன்னால் எந்த அசைவை பேஸ் பண்ணி எந்த அசைகிற ஆப்ஜெக்டிவை அது பாயிண்ட் பண்ணி காட்டணும். அப்ப இதுல நாங்க இவர்கிட்ட பேச வந்து இதுல பாருங்க, இதுல பாருங்க. இப்ப இந்த எரோ வந்து இந்த பேஸுக்கு வந்துருக்குது. திருப்பி செய்வோம். இதை இந்த எரோ ஆட் பண்ணி கொள்வோம். எரோ ஆட் பண்ணிட்டு இந்த எரோ ஆட் பண்ணிட்டு இதுல மோஷன் ட்ராக்கிங்கை செலக்ட் பண்ணால் இந்த ஆப்ஜெக்டிவ் எந்த ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி அதை நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு மோஷன் ட்ராக்கிங்கை ஆட் பண்ணிட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு கழிச்சு கொள்ளும். இப்போ இந்த டெக்ஸ்ட் நாங்கள் ஆட் பண்ணிட்டு இதில் மோஷன் ட்ராக்கிங்கை நாங்கள் ஆட் பண்ணுறோம். ப்ளே ஆகிருக்குது. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ரைட், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குது. இப்போ எங்களுக்கு அந்த முகத்தை இந்த எரோமாக்கால காட்டுது. ரைட், அதே மாதிரி டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணி இந்த மூவ் ஆகக்குள்ள போய் இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ட்ரெக்கிங்கை செலக்ட் பண்ணி மோஷன் ட்ரெக்கிங்கை செலக்ட் பண்ணுறோம். அப்போ அது இந்த இதை நாங்கள் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். ரைட், ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அது அப்ளை ஆகும். ரைட், அப்ளை ஆகுது. அப்போ நாங்கள் அந்த இந்த பேஸ் மூவ் ஆகிற இடத்துக்கு இந்த இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகுது. பாருங்க, ஆல் மூவ் ஆக அந்த பேஸ் வந்து பேஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகுது. ரைட், இதுதான் ட்ரெக்கிங். இப்போ இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய வீடியோ செஞ்சு கொள்ளலாம். ரைட், அப்போ ஒரு இடத்த நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டி அதாவது அந்த இது மூவ் ஆகிற இடத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ரைட் அல்லது ஒரு ஸ்டிக்கர் அல்லது ஒரு இமேஜ் இல்லை ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணியும் அந்த இமேஜையும் மூவ் ஆக வைக்கணும். ரைட், அப்படி எங்களுக்கு இதில் இந்த வீடியோ செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய வீடியோஸ் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது நான் பார்ப்போம்.
இதை நான் க்ளோஸ் பண்ணுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் கடைசியா பார்ப்போம். எங்கள்கிட்ட கீ ஃப்ரேம்னு நான் பார்த்திருந்தோம். அந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் டீட்டெயிலா இதுல பார்ப்போம். ஜஸ்ட் நான் வீடியோ ஒன்று எட் பண்ணிக்கொள்வோம். வீடியோ ஒன்று எட் பண்ணிட்டு வீடியோ ஒன்று எட் பண்ணிட்டு இப்போ நான் பேசிக்கா கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ரைட், இப்போ நான் வீடியோ ஒன்று எட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் இந்த பேசிக் வந்தால் இதில் எங்களுக்கு கீ ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஸ்கேல் பண்ணுறது அல்லது அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது நான் பார்த்துருந்தேன். ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒரு ஆள் ஒன்று கீழுக்கு இருந்து மேலே கொண்டு வர மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரிலாம் எங்களுக்கு கீ ஃப்ரேம் எட் பண்ணி சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்போ இதில் வந்து ஸ்கேலை நான் கொடுப்போம். இந்த கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணிருக்கிறோம், அது ஸ்கேல் கொடுத்துருக்கிறோம். அப்போ இன்னொரு கீ ஃப்ரேம்ல இந்த ஸ்கேலை கொடுத்து இந்த இடத்த ஜூம் பண்ண மாதிரி நாங்க எடுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்தால் ஆள் ஒன்று ஜூம் ஆகி வந்துருக்குது. அப்ப இதுதான் பேசிக்கா கீ ஃப்ரேம் எட் பண்ற ஆப்ஷன் நாங்க ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த கீ ஃப்ரேம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு இப்போ இந்த கீ ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த கீ ஃப்ரேம் இங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் இதுல ரைட் கிளிக் பண்ணால் எங்களுக்கு கீ ஃப்ரேம்ல உள்ள ஆப்ஷன்ஸ் வரும். அப்ப இதுல ஷோ வேரியபிள் ஸ்பீட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம்ல உங்களுக்கு அத ஸ்பீடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன்ல இதுல இருக்குது. அந்த கீ ஃப்ரேம்ல ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றது. இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அது சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். இப்போ இதுல நாங்க சேஞ்ச் பண்ணக்குள்ள இதுல பாருங்க சேஞ்ச் ஆகும். அப்ப இதுல அதுக்கு அந்த ஸ்பீட் ஆகிற இந்த இதை அட்ஜஸ்ட் பண்றது இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ கர்வ்னு இருக்கும். ஆட்டோ கர்வ் கொடுத்தா அது ஆட்டோவா அது அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இதுல நிறைய ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீனியர், ஈஸின். அப்ப இதுல காட்டுற மாதிரி தான், அதாவது இது பாருங்க இப்படி ஒரு நேரா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஒரு ஒரு ஸ்மூத்தா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ரைட், இதுல வந்து இந்த இது குறைஞ்சு கொண்டு வந்து ஸ்பீட் குறைவா இருந்துட்டு இப்படி கூடிக்கொண்டு போகும். இதுவும் சின்ன வித்தியாசம். இதை விட கொஞ்சம் கூடுதலான நேரம் ஸ்பீட் ஸ்லோவா போய்த்துட்டு ஸ்பீட் ஆகுது. இது வந்து இன்னும் நிறைய நேரம் ஸ்லோவா போய்த்துட்டு திருப்பி ஸ்பீட் ஆகுது. அப்ப இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்பீட் ஆகிட்டு ஸ்லோவா ஆகுது. இதுவும் அதே மாதிரி ஸ்பீட் ஆகிட்டு ஸ்லோவா ஆகுது. இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ இதை வந்து இப்போ எங்களோட வீடியோ நாங்கள் எட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதில் ஒரு வெஹிக்கிள் வீடியோ ஒன்று திருப்பி எட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எட் பண்ணுவோம். எட் பண்ணிட்டு இந்த வீடியோ இதில் எட் பண்ணிட்டு இப்போ இதில் நான் கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணுறோம். வீடியோவுக்கு கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணுறோம். ஜூம் பண்ணுற மாதிரி திருப்பி இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணுறோம். எட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம். ரைட், அப்போ இந்த கீ ஃப்ரேம் எட் ஆகிருக்க இடத்துல ரைட் கிளிக் பண்ணி மோஸ்ட்ல ரைட் கிளிக் பண்ணி இந்த ஷோ இதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு அந்த கீ ஃப்ரேமில் அட்ஜஸ்ட் ஆகிறது காட்டும். ரைட்,
அப்ப இதை எங்களுக்கு திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி right? எங்களுக்கு இதில் ஆட்டோ கேர்வ் கொடுத்தால் அது ஆட்டோவா அந்த கேர்வ் ஹெட்டா, அல்லது எங்களுக்கு இதில் ஃப்ரீ கேர்வ் ரைட் லீனியர் இல்லாட்டி மற்ற ஆப்ஷன்ஸை கொடுத்து எங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த ஃபர்ஸ்ட்டுக்குள்ளதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும் ரைட். அப்போ அதில் இந்த சரியா அந்த கீ ஃப்ரேம் நாங்கள் செலக்ட் பண்ணால் இதில் உள்ள ஒவ்வொரு கீ வந்து எங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளலாம். இதில் நாங்கள் ஆட் பண்ணக்குள்ள பாருங்க சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில வர இந்த ஆப்ஷனை எங்களுக்கு இதில் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதுதான் இந்த ஸ்பீட் ஆக்குற ஸ்லோ ஆக்குற அதை ஸ்மூத் ஆக்கி அந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். பாருங்க இந்த வீடியோ ஸ்லோ ஆகி இப்படி செட் பண்றதுக்கு இந்த கீ ஃப்ரேம் நாங்க பேசிக் பார்த்திருந்தோம். அந்த பேசிக் கீ ஃப்ரேமை எட் பண்ணிட்டு அந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும். இதுல கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணால் எங்களுக்கு இந்த வேரியபிள் ஸ்பீட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நாங்க கிளிக் பண்ணால் எங்களுக்கு இதுல இந்த நாங்க செலக்ட் பண்ண இதுக்கான அந்த அனிமேஷன் ஸ்பீட் அனிமேஷன் வந்து கீ ஃப்ரேமுக்கு வர வேண்டிய அந்த ஸ்பீட் அனிமேஷன் வந்து டீட்டெயிலாக காட்டும் ரைட். அப்போ டீட்டெயிலாக காட்டுற இடத்துல எங்களுக்கு அதில் என்னென்ன வரோன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் ரைட். அப்போ இதில் நாங்கள் அந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணால் இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரீசெட் இருக்குது. இந்த ப்ரீசெட்டை நான் கிளிக் பண்ணால் அந்த ஸ்பீடில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரணும்னு சொல்லி இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகி ப்ளே ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு உங்களோட வீடியோ கேப்கட்டில் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறத நல்லா இம்ப்ரூவ் பண்ணி சிறந்த முறையில் செஞ்சு கொள்ளலாம். அப்போ இதில் நாங்கள் இதில் மீடியா என்னென்னு பார்த்துருக்கிறோம். அதில் இம்போர்ட் பண்ணுற எப்படி அதில் லைப்ரரி என்னென்னு பார்த்துருக்கிறோம் ரைட். அதில் ஆடியோன்னு பார்த்தோம். அதில் ஆடியோவில் சவுண்ட் எஃபெக்ட் எட் பண்ணுறது பார்த்தோம். டெக்ஸ்ட் பார்த்துருக்கிறோம் ரைட். டெக்ஸ்ட் எட் பண்ணுற எப்படி, ஸ்டிக்கர் எட் பண்ணுற எப்படி, எஃபெக்ட் எட் பண்ணுற எப்படி, எஃபெக்ட் என்ன, டிரான்சிஷன் என்ன ரைட். எஃபெக்ட்டுக்கும் டிரான்சிஷனுக்கும் என்ன வித்தியாசம், ஃபில்டர் என்ன, ஃபில்டர் எட் பண்ணுற எப்படி ரைட், அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம் ரைட். இப்போ இதில் இந்த கேப்ஷன் பார்க்கணும். கேப்ஷன் நான் பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் கேப்ஷனை. அடுத்தது வந்து இப்போ இதில் மெயினாக நாங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த கீ ஃப்ரேம் என்று சொல்றது, அடுத்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரைட், அனிமேஷன் எட் பண்ணுறது, அதில் கலரை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது ரைட். இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அடுத்தது இதில் ஃப்ரீஸ் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுற, மிரர் பண்ணுற, ரொட்டேட் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த விஷயங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தால் எங்களுக்கு சிறந்த முறையில் வீடியோஸ்லாம் செஞ்சு கொள்ள இல்லை. மாஸ்க் பார்த்துருக்கிறோம், மாஸ்க் எட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ முக்கியமான எல்லா விஷயங்களும் நான் கவர் பண்ணிருக்கிறோம். அடுத்த கிளாஸில் நாங்கள் மற்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ. குட் நைட்.